ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பப்பாளி பழம் கேசரி தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு கப் அளவுக்கு பப்பாளி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை, ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நம்ம சீனியும் பயன்படுத்திக்கலாம். சீனி எடுக்கும்போது ஒரு 1.25 கப்பு கூட நம்ம எடுத்துக்கலாம். இனிப்புக்கு தேவையான அளவு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் கோல்டு வின்னர் தான் எடுத்திருக்கேன். நெய், கிஸ்மிஸ், முந்திரி. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். தீயை மீடியமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்துட்டு ரவை நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். தீயை மீடியம்லேயே வச்சுட்டு ரவை நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்குவோம். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவோம். கடாயில் இன்னும் 1 ஸ்பூன் கூட நெய் சேர்த்துட்டு கிஸ்மிஸையும் முந்திரியும் நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுருவோம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருந்தோம். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த பப்பாளி பழத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். பப்பாளி பழத்தை இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தீயை மீடியமில் வச்சுட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம ரவையை சேர்க்கும்போது ரவை நல்லா கட்டிப்படாது. நம்ம கைவிடாமல் நல்லா விட்டுக்கிட்டே இருப்போம். கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம். ரவை நல்லா வெந்து வரட்டும். ரவை இந்த அளவுக்கு வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த பப்பாளி பழ விழுதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். பப்பாளி பழ விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குவோம். நான் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நம்ம சீனி கூட சேர்த்துக்கலாம். கைவிடாமல் இப்போ கலந்து விட்டுகிட்டே இருப்போம். நாட்டு சர்க்கரை நல்லா உருகி இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. இதை நம்ம கைவிடாமல் நல்லா கட்டியாகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருப்போம். இந்த அளவுக்கு நான் வெந்து வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன். நம்மளுக்கு கேசரி இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த கேசரி பார்த்தீங்கன்னா நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. பார்த்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கேசரி சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. ஒரு அல்வா சாப்பிட்ட ஃபீலிங்கே இருக்கும். இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த கிஸ்மிஸ் முந்திரியை சேர்த்து கலந்து விட்டுருவோம். இந்த கேசரியை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது என்ன ஹல்வாவான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு கடாயில் ஒட்டாமல் அப்படியே அல்வா பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பலாப்பழ கேசரியை உங்கள் வீட்டிலே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.